எங்க ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி நான் உலக கோப்பையை கைப்பற்றிட்டேன்னு சொல்லி கோப்பையை கொடுத்து ஏமாற்று. நீங்க பேசலாமல உங்க ஆட்சியை பற்றி? இந்தியாவின் திராவிட மாடல் முன்னோடியா? கண்ணப்பனை ஏமாத்தி, அந்த மாவட்ட செயலரை ஏமாத்தி, விளையாட்டுத்துறை உதயநிதி ஏமாத்தி, முதலமைச்சரை ஏமாத்தி கப்பா பிடிச்சிட்டாயா இவனுக்கு. அவன் எங்க நம்ம வடிவேலூர் படத்தில் வாங்கிப்பான். அவங்க பாட்டி சொல்ல கப்பு வாங்கிருக்க புடனாய் தூக்கி இப்படி காலில் எடுத்து தெரியும். இந்த கணக்கில் ஆட்சி செஞ்சுட்டு இவங்க சொல்றாங்க இந்தியாவுக்கே முன்னோடியான ஆட்சி செய்யறாங்க. ஏன்னாப்பா நியாயம், இதான் தகுதி இல்லாத முதலமைச்சராக்கனா இதுதான்ப்பா நமக்கு கிடைக்கும். என்ன சொல்ற? என்ன சரோடா? என்ன சொல்றீங்க? என்ன சிவா? உண்மைதானே? நீ என்னன்னா உண்மையே உனக்கு உணர்ந்திருக்கியா? நாட்டில் மக்கள் என்ன செய்யறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, நஷ்டப்படுறாங்க, விலைவாசி எந்த அளவுக்கு இருக்கு, மாணவ செல்வங்களுக்கு என்ன கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு மாநிலத்தில் முதல் ஆண்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறான். செங்கல்பட்டுல 25 பேர் செத்து போயிட்டான். பக்கத்து மாவட்டத்தில் பாருங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சி 75 பேர் இறந்து போயிட்டான். நீ என்ன ஆச்சு? அதுக்கு வந்தியா முதலமைச்சர்? பார்க்க வந்தியா? ஒரு முதலமைச்சர் ஓடோடி வந்திருக்க வேண்டாமா? அந்த துணை முதலமைச்சர் வந்திருக்க வேண்டாமா? செஞ்சீங்களா? என்ன ஏழைகள் மீது கரிசனம் வச்சிருக்க? தலைவரும் சரி, அம்மாவும் சரி. நீங்க நாகர்கோயில்ல ஜாதி கலவரம், மண்டக்காடு கலவரங்க, ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்திருக்கார் புரட்சி தலைவர் முதலமைச்சர். ஓடோடி சென்றார், அந்த கலவரத்தை நிப்பாட்டினார், கூப்பிட்டு பேசினார். கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் கூப்பிட்டு பேசி அதை சமாதானப்படுத்தி என் தலைவன் அவன்டா வீரம் மிக்கவன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா போடி கலவரம், ஜாதி கலவரம், போடி மீனாட்சிபுரத்துல தேவாரத்துல கலவரம், ஜாதி கலவரம். அம்மா வந்தா எங்களை எல்லாம் கூட்டிட்டு போனா, நாங்கெல்லாம் போனோம். பாத்தீங்கன்னா மக்கள் நடைதிறன்னு வெள்ளம் போல வந்தாங்க, அவங்களோட குறைகளை கேட்டாங்க. இனிமேல் அப்படி வேண்டாம், நம்ம எல்லாம் சகோதரர்கள் சொன்னாரே தலைவர். டே அவர் சிங்க பெண்மணிடா, அவர் கால் தூசிக்கு போடுறீங்களா நீங்களா? நீ வந்தையா எங்கேயாச்சும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா வர்றதில்லை. நல்லா போஸ்ட் கொடுக்குறேன், நல்லா அனுபவிக்கிறேன். மகனே அப்பா வெளிநாடு போய் அப்ப ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டி சம்பாதிக்கிறாரப்பா. நம்ம இங்க அழகா சைக்கிள் ஓட்டினாலும் உப்பு விற்போம், மிட்டாய் விற்போம், பொடி உருண்டை விற்பாங்க நம்ம இல்லையா? சைக்கிள் ஓட்டிட்டு இவரு போய் வெளிநாட்டில் முதலீடு இருக்கிறார். அந்த சைக்கிள் அப்படியே விதவிதமா போஸ் ஜிம்ல. இதுக்காக உன்னை முதலமைச்சர் ஆக்கணும். எங்க எடப்பாடியார் நிறையா போனாரு முதலமைச்சரா, 8000 கோடிக்கு மேல் ஈர்த்து வந்தாரே. நீ என்ன ஈர்த்த எங்க சொல்லு? ஜெர்மன் போனார். ஜெர்மன்ல ஒரு வாரமா 15 நாள் அரபு இது அரபு கண்ட்ரிக்கு போனார். 15 நாளப்பா. ஜப்பான் போனார், சிங்கப்பூர் போனார். ஈர்த்துட்டு வந்தேன். ஒன்றும் கிடையாது. என்னத்தை ஈர்த்தார்? நல்லா போஸ் கொடுக்கிறார். நம்ம முதலமைச்சர் நினைச்சா சிரிப்பு சிரிப்பா வருதுப்பா. எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. நானும் தான் ரவுடி, நானும் ரவுடின்ற மாதிரி வடிவேல் கணக்குல நம்ம முதலமைச்சர் என்னுடைய ஆட்சி எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது. உன் ஆட்சியை குறையா சொல்ல முடியாது. உன் ஆட்சியில என்ன செய்திருக்குன்னு சொல்ல முடியாம இருக்கிறோம், தவிக்கிறோம். இதுல வேற அவர் 200 தொகுதியில், நீ 200 தொகுதியில நீ டெபாசிட் வாங்குவியா? நீ நிக்கிற தொகுதியில டெபாசிட் காலியாகி போகுது. உண்மையிலே சொல்றேன் சகோதரர்களே, மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். விலைவாசி ஒரு பக்கம் ஏற்றம். அப்துல் கலாம் சொன்னார், முன்னாள் ஜனாதிபதி, இளைஞர்கள் இந்த நாட்டின் கண்கள்,
உலகத்திலே இளைஞர்களை அதிகமாக கொண்ட நாடு இந்திய நாடு. இந்தியாவிலே அதிகமாக இளைஞர்களை கொண்ட நாடு தமிழ்நாடு. இந்த நாடு வல்லரசாக போகிறது சொன்னார். இன்னைக்கு அந்த மாதிரி ஆகுமா? போதை அரசாக மாற்றிவிட்டாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.